மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 30. ஆதி அங்கே வந்தபோது எல்லோரும் சுற்றி அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான். இன்னும் யாரும் தூங்கலையா? எதுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கீங்க என்று சின்னதாக அதட்டினான். எதுவும் பேசாமல் எல்லோரும் கப்சிப் என்று சென்று தங்கள் இடங்களில் படுத்து கொண்டனர். எப்போதும் போல் தன்னிடத்தில் வந்து படுத்த ஆதிக்கு அன்று ஏனோ தூக்கம் வருவேனா என்றது. புரண்டு புரண்டு படுத்துக்கொண்டே இருந்தான். எப்போதும் தன்மேல் கால் போட்டு தூங்கும் ஆதர்ஷ் தனியாகவே உறங்கி இருக்க அது இவன் இன்னும் புரண்டு படுக்க வசதியாக போய்விட்டது. அபிக்கு ஒரு பக்கம் சிரிப்பு பொங்கி வந்தாலும் அதனை வெளியில் காட்ட முடியாமல் அடக்கி வைத்தான். தன் செல்போனை எடுத்து காதல் படுத்தும் பாடு என்று அன்விக்கு மெசேஜ் செய்தான். கண்களில் நீர் வர சிரிக்கும் ஈமோஜி சிலவற்றை பதிலுக்கு தட்டிவிட்டாள் அன்வி. மிருணாளினி வீட்டில் நாயகி அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்க சோஃபாவில் அமர்ந்து கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. அம்மா, இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தேனே, என்ன ஆச்சுன்னு நீ கேட்கவே இல்லை. அதை எதுக்குடி கேட்டுக்கிட்டு? ஏம்மா? அது கிடைக்கலனா என்கிட்ட வல்லுன்னு எரிஞ்சு விழுவ. சப்போஸ் ஒரு வேலை கிடைச்சிருந்தாலும் அதுக்காக எப்படியும் நீ சந்தோஷப்படவும் மாட்ட. அதுக்கு எதுக்கு கேட்டுக்கிட்டு? அப்போ என்னை பற்றி உனக்கு அக்கறையே இல்லைல்ல? நான் அப்படி சொல்லலடி. நீ வருத்தப்பட்டா ஆறுதல் சொல்லலாம், நீ சந்தோஷப்பட்டா அந்த சந்தோஷத்தை உன் கூட பகிர்ந்து கொண்டாடலாம். நீ ரெண்டையுமே பண்ண மாட்ட. அப்போ எதுக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு வாயே திறக்கிறதில்ல. அவருக்கு பதில் எதுவும் சொல்லாமல் தனக்குள் விரக்தியான புன்னகையை சிந்திக்கொண்டாள். என்னோட வருத்தங்களை எல்லாம் உன் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதாமா. ஆனால் நான் வருத்தப்படுறத பார்த்து நீயும் வருத்தப்படுவியேன்னு உன்கிட்ட காட்டிக்கிறது இல்லை. சந்தோஷம் அதை கொண்டாடுற நிலைமையில நான் இல்லைம்மா. ஒரு தடவை கொண்டாடிட்டா திரும்பவும் அதுக்கு மனசு ஏங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது கிடைக்கலனா வலி அதிகமாகிடும். அதுக்கு நான் இப்படி ரோபோவாகவே இருந்துட்டு போகிறேன். தனக்குள் சொல்லி கொண்டவளுக்கு ரோபோ என்ற வார்த்தை தோன்றியதும் ஆதியின் நினைவு வந்தது. இந்த நாய் காமேஸ்வரன் அவனுக்கு இருக்கு நாளைக்கு. என்ன ரோபோன்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கான். நாளைக்கு நீ செத்தடாம் அவனே என்று இன்னும் சில பல கெட்ட வார்த்தைகள் சேர்த்து மனதிற்குள் திட்டிக்கொண்டே வேலையை தொடர்ந்தாள். டிவியில் ஒரு நகைச்சுவை திரைப்படம் போய்கொண்டு இருக்க அதை கண்டு அடக்க மாட்டாமல் சிரித்து கொண்டிருந்தார் நாயகி. அவர் சிரிப்பதை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மீண்டும் ஆதியின் ஞாபகம் வந்தது. கஷ்டமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கிடைக்கிற நேரத்தில் சிரிச்சிடணும் என்று அவன் சொன்னது அவள் காதிற்குள் ஓடியது. அப்படி கூட இருக்கலாமோ என்று ஒரு நொடி யோசித்தாள். காய்ந்த சருகாய் இருக்கும் மனதின் மேல் ஒரு துளி மழை நீர் பட்டது போல் ஏதோ ஒரு ஆசை அவளுக்குள் உண்டானது. ஆனாலும் மனதிற்குள் ஒரு சலனம். ஆதி எந்த விதமான வருத்தத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லையே. நம் அளவிற்கு நிச்சயமாக அவருக்கு கஷ்டம் இருக்காது. அதனால்தான் அவரால் சிரிக்க முடிகிறது. ஆனால் அம்மா அப்படி இல்லையே. எனக்கு இருக்கும் கவலை அவருக்கும் உண்டல்லவா? அப்படியென்றால் அம்மாவும் ஆதியை போல்தானா? அதனால்தான் அவரால் சிரிக்க முடிகிறதா என்று எண்ணிக்கொண்டே அவரையே பார்த்து கொண்டு இருந்தாள். அதை சிறிது நேரத்தில் உணர்ந்தவர், மிருணா என்னடி என்றார். அந்த நிமிடம் அவளுக்கு ஏனோ அவரிடம் இலகுவாக பேச தோன்றியது. ஏமா, நம்ம கஷ்டத்தை எல்லாம் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போகாம எப்படிமா சிரிக்கிற என்றாள். அவள் ஒரு அர்த்தத்தில் கேட்க அவள் எப்பொழுதும் போல் குதர்க்கமாக பேசுகிறாள் என்று எண்ணி அவருடைய முகம் சுருங்கி போனது. இப்போ என்னடி, நான் சிரிக்கிறது கூட இந்த வீட்டில் குத்தமா? எந்நேரமும் என்னால் உன்ன மாதிரி கவலையை தூக்கி வச்சுக்கிட்டே தெரிய முடியாதடி. வேணும்னா சிரிக்கிறதை நிறுத்திக்கிறேன், போதுமா என்றவர் வேகமாக தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டார். அவர் கூறியதை கேட்டு திகைத்தாள் மிருணாளினி. பொங்கி வந்த அழுகையை உதட்டை கடித்து அடக்கினாள். கொஞ்சமாக இலகிய அவளுடைய மனம் மீண்டும் இறுகி போனது. எல்லா விஷயங்களையும் தன் மனதில் இருந்து ஒதுக்கி வைத்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்த தொடங்கினாள். தன்னுடைய அறை வாசல் வரை சென்ற நாயகி திரும்பி தன் மகளை பார்த்தார். அவர் பேசியதற்கு அவள் ஏதேனும் பதிலுக்கு சண்டையிடுவாள் என்று எதிர்பார்க்க அவளோ அமைதியாக வேலையை தொடர்ந்து கொண்டு இருந்தாள். ஏன் என்ற யோசனையோடு சென்று விட்டார். தன் மகளின் மனதை காயப்படுத்தி விட்டதை அறியாமல் உறங்கி போனார். காலையில் அவர் கண் விழித்த போது மிருணாளினி ஏற்கனவே எழுந்து விட்டிருந்தாள். ஏய், ராத்திரி எப்போடி தூங்குன? அதுக்குள்ளே எழுந்திருச்சிட்ட என்றார். பேப்பரை வைத்து எதையோ வரைந்து கொண்டு இருந்தவள் நிமிர்ந்து அவரை பார்த்து, இப்போதான் எழுந்தேன் என்று விட்டு மீண்டும் பார்வையை தழைத்து கொண்டாள். அதற்கு மேல் அவரிடம் எதுவும் பேசவில்லை. சமையலறைக்கு சென்று பார்க்க அவளே காஃபி போட்டு குடித்துவிட்டு இருந்தாள். இவ காலையில சீக்கிரமா எழுந்திருப்பான்னு தெரிஞ்சிருந்தா நாம முன்னாடியே எழுந்து இவளுக்கு காஃபி போட்டு கொடுத்திருக்கலாம். பாவம், அவளே போட்டு குடிச்சிருக்கா மனதிற்குள் புலம்பிக் கொண்டு இருந்தார். மிருணா, இன்னைக்கு சண்டே வாச்சே, ஆஃபீஸ்க்கு போறியா? 11 மணிக்கா போகிறேன். அப்போ சாப்பாடும் செஞ்சு கொடுத்துடவா?
இல்லை வேண்டாம், ஒரு 3 மணிக்கு வந்துடுவேன், வந்து சாப்பிட்றேன். சரி என்று விட்டு சென்றவர் காலையில் டிஃபனுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார். தன் மகளுக்கு என்ன பிடிக்கும் என்று மனதிற்குள் ஆராய்ந்தவர் பூரி கிழங்கு செய்யலாம் என்று முடிவு செய்தார். அச்சச்சோ, முந்தா நேத்து தானே சப்பாத்தி பண்ண, அதுக்குள்ளே எதுக்கு பூரி அப்படின்னு இவ வேற குதிப்பாளே. ஏதோ சொல்லிக்கட்டும், பார்த்துக்கலாம். எப்பவும் பண்ற மாதிரி அவ பேசுறதையெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டா போச்சு. அதிசயமா 11 மணிக்கு தான் கிளம்புறதா சொல்றா. அதனால எப்பவும் போல அறக்க பறக்க கிளம்பாம நிதானமா சாப்பிட்டுட்டு கிளம்புவா. பூரியே பண்ணிடலாம், தனக்குள் சொல்லிக்கொண்டார். அவர் நினைத்தது போல் இல்லாமல் அமைதியாக சாப்பிட்டாள் மிருணாளினி. என்ன இது அதிசயம் என்று யோசித்தவாறே பார்த்து கொண்டிருந்தார் நாயகி. காலையில் எழுந்ததிலிருந்தே அவள் தானாக எதுவும் பேசாமல் இருந்தது அவருக்கு உறுத்தியது. என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கா? கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காளே. அவர் மனம் படபடவென அடித்து கொண்டது. ஆஃபீஸுக்கு தயாராகி கிளம்பி நின்றாள். அம்மா, போயிட்டு வரேன். சரிடி, பத்திரம். சில அடிகள் வாசல் நோக்கி நடந்தவள் என்ன நினைத்தாலோ அவர் எதிரில் வந்து நின்றாள். என்ன ஆச்சுடி? அம்மா, எனக்கு புரியுது, நான் உன்னை அடிக்கடி ஹர்ட் பண்ணுறேன். எனக்கே நான் பண்ணுறது தப்புன்னு தெரியுது. ரொம்ப அதிகமாக பேசிடுறேன். நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? என் மண்டைக்குள்ள பயங்கர ப்ரெஷர். அதை எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட காட்டிடுறேன். ஐ எம் சாரி. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். உன்னை ஹர்ட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியுது உனக்கு என் கூட இருக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் வேற வழி இல்லைம்மா. நான் ஒரே பொண்ணாக போயிட்டேனே. இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு நீ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியும், அப்பா உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டார். என்னால் உன்னை அப்படி பார்த்துக்க முடியலல்ல, அதனால தான் என்னை பிடிக்கலையா? சாரிம்மா, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னால் இப்போ இங்கேருந்து போய் வெளியில் தங்க முடியாது. இங்கன்னா வாடகைக்கு பணம் தர வேண்டாம். சொல்லிவிட்டு நாக்கை கடித்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். ச்சே, நானும் ட்ரை பண்ணுறேன் பணத்தை பற்றி உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. ஆனால் தானாக வந்துடுது. என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன, மாதம் பிறந்த 5 தேதிக்குள்ள அந்த கஜா வட்டி பணம் வாங்க ஆஃபீஸில் வந்து உட்காந்துடுவான். நான் எப்போவும் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அப்படி பேசிடுறேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோமா. எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கேருந்து எங்கேயாச்சும் போயிடுறேன். அவர் முகத்தை பொறுமையாக பார்த்தாள். மெல்ல தன் கை கொண்டு அவர் கன்னத்தை தடவியவள், நீ சிரிக்கக்கூடாதுன்னு நான் எப்பவும் நினைக்க மாட்டேம்மா. சொல்லிவிட்டு அவர் பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக சென்று விட்டாள். அவள் ஸ்கூட்டியின் சத்தம் கேட்டை தாண்டி சென்று காதில் இருந்து மறையும் வரை சிலையாக அப்படியே நின்றார் நாயகி. சில நிமிடங்கள் கழித்தே தன்னிலை அடைந்தவர் அப்படியே இடிந்து போய் அமர்ந்து விட்டார். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? என் மகளை எனக்கு பிடிக்காதா? கடவுளே! அவருடைய கண்கள் நீரை பொழிய ஆரம்பித்து விட்டன. அவர் சென்ற பின் எவ்வளவு அவமானம், அசிங்கம் எல்லாம் பட்டும் இன்னும் இந்த உயிரை இழுத்து பிடித்து கொண்டிருப்பதற்கு காரணமே இவள்தானே. தனியாக இவளை விட்டு செல்லக்கூடாது என்ற வைராக்கியத்திற்காக மட்டுமே உயிரோடு இருக்கும் என்னிடம் என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? அவர் மனம் கதறி துடித்தது. தன் அம்மாவிடம் பேசிவிட்டு வந்த அதே இறுக்கமான மனநிலையோடு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. அவள் செல்போன் ஒலிக்க எடுத்து பேசினாள். ஹலோ மேடம். சட்டென்று அவள் மனதில் ஒரு மின்னல். இது ஆதி சார் இல்லை? அவள் மூளை அலாரம் அடிக்க வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீங்க என்று கேட்டாள். ஆதித்யா ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை என்றான். ஓ, சொல்லுங்க சார் என்றாள் இயல்பாக. நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு வீட்டில் சொல்கிறாங்க. நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகே மேடம், அப்போது நாளைக்கு வந்துடுங்க. எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அபியோட நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லை? அப்பாவோட நம்பர் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். 2 பேர்கிட்டையும் பேசிக்கோங்க. நான் இருக்க மாட்டேன். அபியை ஹாஃப் டே காலேஜுக்கு லீவ் போட சொல்லிடுறேன். அச்சோ, எதுக்காக அவனை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இட்ஸ் ஓகே, அவன் இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அதுக்காகத்தான். ஒரு நொடி திகைத்தாள். அவளும் மனதிற்குள் நினைத்தால்தான் அபி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. ஆனா காலேஜ் என்றாள் வெளியில். அதை விடுங்க மேடம், அவன் பாதி நாள் காலேஜுக்கே போக மாட்டான். அச்சச்சோ, அப்போ படிப்பு? உறக்க சிரித்தான் ஆதி. நீங்க வேற மேடம், அவன் காலேஜில் கோல்டு மெடலிஸ்ட். அதை விடுங்க, அவனை பற்றி நீங்கள் அவன் கூட பழகிறப்போ தெரிஞ்சுக்குவீங்க. ஓ என்று சொன்னவளின் இதழில் இயல்பான மெல்லிய புன்னகை அரும்பியது. ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. நாம இருக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த ரோபோ சொல்லிட்டு விட்டுடும். உண்மையில் இப்படித்தான் நினைத்தான். இப்பொழுது என்ன சொல்வது என்று தடுமாறினான். அது என்னோட வேலையை பார்க்கணும் இல்லை? ஓ, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா?
சத்தியமாக இதையும் அவன் எதிர்பார்க்கவில்லை. என்றான் மனதில் பயத்தோடு. எங்க ஒர்க் பண்றீங்க என்ற அடுத்த கேள்வியை அவள் கேட்க விடக்கூடாது என்று அவன் கடவுளை வேண்டிக் கொண்டு இருக்க, அவளோ அதைத்தான் கேட்டாள். தலையில் அடித்து கொண்டவன், விழுப்புரத்துல என்றான். ஓ அப்படியா, விழுப்புரத்துல எங்க? அவள் அடுத்த கேள்வியை தொடர விழி பிதுங்கி நின்றான் ஆதி. அவன் என்ன பதில் கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.